வெரி குட் மார்னிங். இன்னொரு புதுவில மீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இன்னைக்கு நம்ம முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஹாலிடே பிகாஸ் ஆஃப் ஹோலி ஃபெஸ்டிவல். நேற்று நிலவரப்படி வந்து நிஃப்டி வந்து 22,397 கிட்ட ட்ரேடிங் நடந்துட்டு இருந்துச்சு. கடந்த சில மாதங்களாகவே வந்து பீரிஷ் ட்ரெண்ட் நோக்கி தான் என்டையர் ஸ்டாக் மார்க்கெட்டுமே நகர்ந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டாக்ஸுமே ரெட்டிஷில் தான் இருக்கு. அஃபிஷியலாக நீங்கள் பேர் மார்க்கெட்டில் என்டர் ஆச்சுன்னா இன்னும் இல்லை, அந்தளவுக்கு மார்க்கெட் கரெக்ஷன் நடக்கல. 20% மேலே போனால் தான் வந்து அஃபிஷியலாக பேர் மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆனதாக அர்த்தம். ஸோ இது அந்த அளவுக்கு இல்லைனாலும் அது ரிஃப்ளெக்ஷன் ஃபுல்லுமே இருக்க தான் செய்யுது. ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கோட விலை வந்து எனக்கு ₹400 கிட்ட வந்து குறையுது அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து ஒரு 0.2% தான் ஏறுது. ஸோ இது எந்த அளவுக்கு நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து பலப்படுத்துன்றது கேள்விக்குறி தான். நான் குறிப்பாக வந்து ஒரு 4 ஸ்டாக் எடுத்து வச்சிருக்கேன். அது எல்லாமே மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ் தான். நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. ஈவன் ஹை ப்ரைஸ்க்கே நீங்கள் வாங்கியிருப்பீங்க. இப்போ வந்து ரொம்ப லோயஸ்ட் நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் வாங்கிடலாமா நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கும். எல்லா ஸ்டாக்ஸுமே இந்த மாதிரி வாங்கி இது பண்ணாமன்றது சாத்தியக்குறி கிடையாது. பட் சில ஸ்டாக்ஸ் வந்து உண்மையாவே வந்து இந்த மாதிரி லோயஸ்ட் பேஸப்ப வாங்கி வச்சுட்டோம்னா ஆஃப்டர் 2 to 3 இயர்ஸ் ஆஃப் ஹோல்டிங் பீரியடுக்கு அப்புறமா நம்ம வந்து வித்தோம்னா நல்ல ப்ராஃபிட்டே கொடுக்கும். லைக் நம்ம கொரோனா பீரியட் அப்ப எப்படி பண்ணோமோ அதே மாதிரி இந்த சமயத்துலயும் அதை அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த 4 ஸ்டாக்ஸுமே வந்து நம்ம வாங்கியிருக்க குவான்டிட்டி போதும், பேசாமல் ஹோல்ட் பண்ணிக்கலாமா, இல்லை ஃபர்தராக வாங்கி ஆவரேஜ் பண்ணிக்கலாமான்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோட எண்டில் வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சுன்னு நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து டாக்டர் ரெட்டி தான். டாக்டர் ரெட்டி வந்து ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ். நிறைய பேர் வாங்கி ஹோல்ட் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் வந்து லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, இன்னும் ஃபர்தர் லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக வித்துட்டும் போயிருப்பீங்க. நிறைய பேர் இப்போ லோயஸ்ட் பேஸ் நோக்கி போயிட்டு இருக்கேன், வாங்கிடலாமான்னு டவுட்லையும் இருப்பீங்க. ஸோ இந்த டாக்டர் ரெட்டி வந்து லாஸ்ட் இயர் அக்டோபர் மந்த் கிட்ட தான் வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் நடந்துச்சு. 1:5 ரேஷியோ வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் நடந்தது. ₹6,900 கிட்ட போயிட்டு இருந்தது. ₹1,300 குறைஞ்சிருச்சு. இன்னமும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு நிலவரப்படி வந்து 1,107 கிட்ட தான் ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கு. ஏன் இவ்வளவு குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்ற டவுட் உங்களுக்கு இருக்கும். அவங்க வந்து மிகப்பெரிய நம்பிக்கை வந்து ஒரு ட்ரக் மேல வச்சிருந்தாங்க, ரேவ் லிமிடெட் கேன்சர் ட்ரக் மேல. அதோட ரெவன்யூ வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ட்ரக்கோட பேட்டன்ட் வந்து வர ஜனவரி மந்த் 2026 முடிவுக்கு வருது. ஒரு ஃபார்மகூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸோட பேட்டன்ட் வந்து 20 to 25 இயர்ஸ் கிட்ட இருக்கும். ஆஃப்டர் தட் முடிஞ்சிருச்சுன்னா எல்லா காம்படிட்டர்ஸுமே இந்த ஃபீல்டுக்குள்ள இறங்கி ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ப்ரொடக்ஷன் ரெவன்யூ கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் ப்ராசஸ். ஸோ இந்த காரணத்தினால தான் ரெவன்யூ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. இதோட ஈக்குவல் காம்படிட்டரான சன் ஃபார்மா, சிப்லாவுமே இந்த ரேவ் லிமிடெட் கேன்சர் ட்ரக் நம்பி தான் இருந்தாங்க. அவங்களுக்குமே ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாக ஆரம்பிச்சு ரெவன்யூ குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவங்க வந்து மற்ற ஆஸ்துமா அந்த மாதிரி மற்ற ட்ரக்கை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இன்னுமே வந்து டாக்டர் துணிஞ்சு வேற எந்த ஸ்டெப்பும் எடுக்காத காரணத்தினால இவ்வளவு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. பிளஸ் உங்களுக்கே தெரியும், அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து 25% டாரிஃப்ஸ் வந்து ஆல் கைண்ட் ஆஃப் மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ் மேலேயே போட்டுட்டாங்க, ஃபார்மகூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் மேலே போட்டுட்டாங்க. ஸோ அதுவும் ஒரு ரீசன். ஸோ இன்னைக்கு நிலவரப்படி வந்து 1,107 கிட்ட வந்து ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கு. இது வந்து ஒரு ஃபண்டமெண்டலி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பெனி. ₹900 கிட்ட வரும்போது 900 to 1000 கிட்ட அந்த ரேஞ்ச் ஆகும்போது நீங்க இதை வாங்கி ஹோல்டு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 இயர்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய லாபம் கொடுக்கக்கூடியது அமையும். ஏன்னா இது வந்து ஃபண்டமெண்டலாக ஃபினான்ஷியல் ஸ்ட்ராங்காக இருக்க கம்பெனி எப்படினாலும் மீண்டு வந்துடும். ஸோ லைக் கோவிட் பீரியட் அப்போ நம்ம பண்ண மாதிரியே கொஞ்சம் பொறுத்திருந்து நம்ம செயல்படணும். ஸோ லோயஸ்ட் நோக்கி போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி ஆவரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டது சிறப்பாகும். ஒருவேளை நீங்கள் வந்து ஆல்ரெடி பல்க் குவான்டிட்டியில் இருக்கீங்க, லாஸ் ரொம்ப ஜாஸ்தியானாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ₹900 to 1000 கிட்ட கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆஃப்டர் 2 to 3 இயர்ஸ் ஆஃப் ஹோல்டிங் பீரியடுக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்குன்றது சந்தேகம் கிடையாது. ஸோ டாக்டர் ரெட்டி இப்போதைக்கு வந்து ஆவரேஜ் பண்ணுறதுக்கு உகந்த ஸ்டாக். ஆனால் எஸ் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து பட் ஒரு கன்சிடரபிள் ரேஞ்சாக வச்சுக்கணும். 900 to 1000 கிட்ட வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி எப்போ மணி இருக்கோ அப்போ வாங்கி நீங்கள் ஆவரேஜ் பண்ணும்போது உண்மையிலேயே உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ளதா இது அமையுன்றது டவுட் இல்லை. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஸ்டாக் தான். இது வந்து ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக். லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு இன்னுமே நிறைய பேர் வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோல இதை வச்சிருப்பீங்க. அந்த அளவுக்கு இது ஃபண்டமெண்டலாக ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்கான கம்பெனி. இப்போதைக்கு நிலவரப்படி வந்து 13% கிட்ட மார்க்கெட் கரெக்ஷன் ஆயிடுச்சு. இன்னுமே ஆகலான்னு எதிர்பார்க்கப்படுது. பட் இது ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, லாஸ்ட் இயர் அதாவது டிசம்பரோட குவார்டர் ரிசல்ட்ஸ் வந்து வெளியாச்சு. இயர் டு இயர் ஆவரேஜ் growth ரேட் மட்டுமே 44% கிட்ட அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இது உண்மையாவே நல்ல விஷயம். பட் அவங்களோட growth அண்ட் டெவலப்மெண்ட்காக அவங்க பிளஸ் பண்ணிட்டே இருக்க ஷேர்ஸோட நம்பர்ஸ் வந்து கூட்டிக்கிட்டே இருக்கு. 8.5 crore to 11 crore வரைக்கும் ரைஸ் ஆயிடுச்சு. பர்சன்ட் வைஸ் கேட்டீங்கன்னா 8% 11% வரைக்கும் கூடிடுச்சு. இது வந்து நிறைய பேருக்கு சில விதத்துல பயத்தை தரலாம். என்னடா ப்ரொமோட்டர்ஸோட ஹோல்டிங்ஸ் வந்து பிளஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு பயத்தை தரலாம். பட் இது எல்லாமே ஒரு growth அண்ட் டெவலப்மெண்ட்காக தவிரவே வேற எந்த காரணமும் கிடையாது. ஸோ இப்போதைக்கு நிலவரப்படி வந்து 430 வரைக்கும் ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கு. இதை வந்து இப்போ வாங்கி வைக்கலாமா? நிறைய பேர் ₹600 வாங்கியிருப்பீங்க. ஸோ இப்போ வாங்கி ஆவரேஜ் பண்ணிக்கலாமான்னு கேட்டால் இல்லை, இன்னுமே அது குறையும். 380 to 400 கிட்ட நீங்க கன்சிடர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் வந்து நீங்க வாங்கி ஆவரேஜ் பண்ணி வைக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு ரெக்கவரி பீரியட்ல வந்து இது நல்ல ப்ராஃபிட்டை தருன்றது சந்தேகம் இருக்காது. வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து நாட்கோ ஃபார்மா தான்.
நாட்கோ ஃபார்மா நான் சொன்ன உடனே நிறைய இன்வெஸ்டர்ஸ் மனசுல வந்து பயங்கர கலக்கமா இருக்கும். 1000 ருபீஸ்க்கு வாங்கியிருப்பீங்க. 1500 கிட்ட ரீச் ஆகும்போது நல்ல ஒரு ஷேருக்கே 500 ருபீஸ் கிட்ட ப்ராஃபிட் பார்த்துரும். இன்னும் கொஞ்சம் ஹோல்டு பண்ணுவோம். நல்லா ரைஸ் ஆகும். மல்டி பேக்கர் ஸ்டாக் நினைப்பா இருப்பீங்க. பட் சடன் மார்க்கெட் கிராஷ்ல வந்து அதால பாதத்துல விழுந்துருச்சு. நேத்து நிலவரப்படி வந்து 780 கிட்ட ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் ஹாலிடே. ஸோ என்ன பண்றது? நம்ம அதை வாங்கும் போது ஹையர் ஸ்பேஸ்ல வாங்கிட்டோம். அட்லீஸ்ட் இப்போவாது லோயஸ்ட் நோக்கி போயிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி ஆவரேஜ் பண்ணிக்கலாமன்ற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இதை நீங்க கேளுங்க. ஈக்விட்டி ஸ்ட்ராட்டஜி அட் வெல்த்மெஸ் செக்யூரிட்டிஸோட டைரக்டர் கிராந்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த லெவல் அதாவது 780 ரேஞ்ச் கிட்ட வாங்குறது நாட் அட் ஆல் அட்வைசபிள் சொல்றாங்க. நீங்க எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ் ஏற்கனவே வாங்கியிருக்கீங்க, பல்க் குவான்டிட்டில வாங்கியிருக்கீங்க, இல்ல சர்டன் ஷேர்ஸ் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஹோல்டு பண்ணி வைக்கிறது தப்பே கிடையாது. பட் நீங்க புதுசா வாங்க போறீங்க, ஆவரேஜ் பண்ணுன்ற எண்ணத்தோட வாங்க போறீங்க, தயவு செய்து இந்த லெவல வாங்க வேணாம்னு சொல்றாங்க. ஏன்னா அது இன்னுமே டிப்புக்கு போகணும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ நீங்க வந்து இப்ப என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா இந்த நேரத்துல வந்து இட் இஸ் அட்வைசபிள் டு பை மோர் டு ஆவரேஜ் கேட்டா நோ, இட்ஸ் நாட் அட்வைசபிள் டு பை இட் கரண்ட் லெவல் தான் நான் சொல்லுவேன். ஸோ வந்து ஏற்கனவே இருக்க இன்வெஸ்டர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க, தப்பில்லை. லாஸ்ல வித்துறாதீங்க. ஏன் அப்படின்னா லாஸ்ட் 3 இயர்ஸ்ல மட்டுமே 4x ரிட்டர்ன் கிட்ட இந்த ஸ்டாக் கொடுத்துருக்கு. ஸோ கண்டிப்பா ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கம்பெனி மீண்டு வந்துடும். ஸோ அதுல உங்களுக்கு டவுட் வேணாம். பட் இன்னமே இது ஃபாலுக்குள்ள போறனால இந்த லெவல்ல நீங்க வாங்குறது இட் இஸ் நாட் அட் ஆல் அட்வைசபிள். கடைசியா பார்க்கக்கூடியது வந்து பிஜி இன்வெர்ட், அதாவது பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு பப்ளிக் செக்டர் லிமிடெட் கம்பெனி 2021 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்டா வந்து 75 ருபீஸ் கிட்ட ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கு. ஹை பாரோயிங், மெயின்டெனன்ஸ் சார்ஜ், மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங் மட்டுமே 15% 5% குறைச்ச இந்த 3 காரணங்கள், 3 முக்கிய காரணங்களால தான் இதோட ஷேர் பிரைஸ் வந்து குறைஞ்சிட்டே இருக்கிறத எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கருதுறாங்க. பட் இது ஃபண்டமெண்டா ஸ்ட்ராங்கான கம்பெனி. பப்ளிக் செக்டர் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் ஹோல்டிங் வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு மாடரேட் ரிட்டர்ன் கொடுத்தே ஆகும். ஸோ இப்போ நீங்க அதை கன்சிடர் பண்ணலாம்னா வேண்டாம், இன்னுமே டிப்புக்கு போகும். 65 to 70 கிட்ட நீங்க கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து பெட்டர் ப்ராஃபிட் கொடுக்குறது சந்தேகம் இருக்காது. கல்யாண் ஜுவல்லர்ஸ், நாட்கோ ஃபார்மா, பிஜி இன்வெர்ட் பத்தி பார்த்தோம். இந்த 4 ஸ்டாக்ஸ்ல வந்து எந்த ஸ்டாக்ஸ் வந்து இப்போதைக்கு நிறைய வாங்கி ஆவரேஜ் பண்ண வேணாம்னு சொன்னது வந்து நாட்கோ ஃபார்மா தான். ஏன்னா அது இன்னுமே டிப்புக்கு போகும். எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ் தான் பெட்டர் ஹோல்டு பண்ணுங்க. பட் ஃப்ரெஷ் பையிங் இட்ஸ் நாட் அட்வைசபிள் அட் கரண்ட் லெவல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.